இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் மீடியா பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து இது கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் யூசஸாக இருக்குது, ஃபங்க்ஷனல் யூசஸ் வந்து அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து ஸ்பெசிமன் வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த லெபரட்டரி இஸ் இமீடியட்லி கலெக்ஷன் டு ப்ரிவெண்ட் த க்ரோத், ஓவர் க்ரோத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இது பண்ணுறது. இந்த டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து அல்கலைன் பெப்டோன் வாட்டர் மீடியத்தில் வந்து போட்டுருவாங்க, போட்டுட்டு தான் கொடுப்பாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து தீஸ் வந்து ஃபுல்ஃபில் வித் தி டெம்பரவரி ஸ்டோரேஜ். இது வந்து ஒரு டெம்பரவரி வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பெசிமன் கொடுத்துட்டு அதை வந்து லெபார்ட்டரிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில் அனுப்பிட்டு அதை வந்து லெபார்ட்டரி கொடுத்துட்டு லேபுக்கு கொடுப்பாங்க. லேபில் வந்து கொடுத்துட்டு அது வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த வேரியபிள் ஆல் த ஆர்கனிசம் ஆஃப் த ஸ்பெசிமன் வித்தவுட் ஆல்டரிங் த கான்சன்ட்ரேஷன். எல்லா ஆர்கனிசமும் உள்ளே இருக்கும், ஆனால் வந்து எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. அல்கலைன் பெப்டன் வாட்டர் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி பஃபர் அண்ட் சால்ட்டு மட்டும் தான் இருக்கும். பஃபரும் சால்ட்டும் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மீடியாவில் வந்து ஐசோலேஷன் ஆஃப் anaerobes மஸ்ட் பி ஃப்ரீ இன் த மாலிகுலர் ஆக்சிஜன். இது வந்து எப்படின்னா ஐசோலேஷன் பண்ணுறாங்க. ஐசோலேஷன் ஆஃப் anaerobics அதுக்கப்புறம் ஐசோலேஷன் ஆஃப் anaerobics வந்து ஃப்ரீ மாலிகுலர் ஆக்சிஜன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் மீடியாவாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அதுக்கப்புறம் வந்து பிளர் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேம்ஃபைலோ அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர் ஸ்பீஷிஸ் வந்து இது பண்ணுது.